ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அருமையான சாட்சியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காலவெளியில கடந்து கொண்டிருக்கிறேன். இது ஆசாதி மலையாளம் சேனலிலே வந்த ஒரு நல்ல ஒரு சாட்சி. சகோதரி ஜின்சி நமது தமிழகத்தின் எல்லை மாவட்டமான கன்னியாகுமரியிலே குலசேகரம் என்கிற ஒரு பகுதியில் பிறந்து வளர்ந்தவர். மார்த்தோமா சபையை சார்ந்த ஒரு கிறிஸ்தவ விசுவாசி. தன்னுடைய நர்சிங் படிப்பிற்கு பின்பதாக பாம்பேயிலே சில வருஷங்கள் வேலை செய்துவிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் சவுதி அரேபியாவில் நர்ஸாக வேலை செய்தார். 2009 அதே ஊரை சார்ந்த அதே சபையை சார்ந்த ரஞ்சு தாமஸ் என்கிற ஒரு நபரை இவர் திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்த காலத்தில் அவருடைய புருஷன் குவைத் தேசத்திலே வேலை செய்து கொண்டிருந்தார். இவர்களுடைய கடவுளுடைய கிருபையிலே திருமணமான 3வது மாதத்திலே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் குவைத்ல ஜென்சிக்கு வேலை கிடைக்கவே தன் புருஷனோடு கூட வந்து சேர்ந்து கொண்டார். 2014 வரை இவர்களுக்கு குழந்தை இல்லை. இந்த 2009 இருந்து 2014 நல்ல தேவ மனிதர்களின் பிள்ளைகளின் தொடர்பினாலே ஒரு நல்ல சபையிலே இவர்கள் அங்கத்தினர்களாகி ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டார்கள். குழந்தை இல்லாததனுடைய காரணத்தை ஆராய்ந்த பொழுது இவர்களுடைய கருப்பையிலே இருக்கிற கட்டி என்பதை காரணமாக சொல்லப்பட்டது. இந்தியாவிலே வந்து அவர்கள் மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டு குவைத்துக்கு திரும்பின பொழுது 2014 ஜின்சி கர்ப்பம் தரித்தாள். அவர்களுடைய நாட்டிலே குழந்தையினுடைய பாலினம் சொல்லப்படும். அப்படி குழந்தை ஆண் குழந்தை என்று அறிந்த பொழுது அந்த குழந்தைக்கு சாம் என்று பெயரிட்டு அந்த குழந்தை பிறக்கிற நாளை மிகவும் ஆவலோடு கூட 2 குடும்பத்தாரும் ஜின்சியும் ரஞ்சு தாமஸும் எதிர்பார்த்து காத்திருந்தார். ஆனால் 7வது மாதம் ஆன பொழுது இவளால் நடக்க இயலவில்லை. கால்களிலே மிகுந்த வேதனை. இவர்களுடைய பெற்றோர் இவர்களிடத்திலே சொல்லியிருந்தார்கள், நீங்கள் இந்தியாவிற்கு வந்து இந்த குழந்தைக்கு சிசு ஞான ஸ்நானம் கொடுக்க வேண்டும். இவளுக்கு அவ்வளவு அதிலே உடன்பாடு இல்லாதிருந்த பொழுதும் தன்னுடைய புருஷன் பெற்றோரை வருத்தப்படுத்த வேண்டாம், அவர்களுடைய விருப்பத்திற்கு உகந்த மாதிரி குழந்தை ஞானஸ்நானம் கொடுக்கலாம் என்று தன்னுடைய மனைவியினிடத்திலே சொல்லி அவளை புரிய வைத்திருந்தார். இந்த காரியத்தை சபையின் போதகருக்கு அறிவித்த பொழுதும் சக விசுவாசிகள் இவர்களை ஆண்டவரிடத்தில் ஊன்ற கட்டினவர்களும் இந்த காரியத்தை கேட்டு மிகவும் மனம் வருத்தம் அடைந்தார்கள். 2014 நவம்பர் மாதமான பொழுது இவளுக்கு ஒரு நாள் திடீரென்று பிரசவ வேதனை 9வது மாதத்திலே வந்தது. வேகமாக ஆஸ்பத்திரிக்கு வந்தார்கள். ஆஸ்பத்திரியில இவளை ஆய்வு செய்த பின்பு டாக்டர் ஆனி சொன்னார்கள், இது பிரசவத்திற்கான வேதனை இல்லை, நீ திரும்பி வீட்டுக்கு செல்லலாம். ஆனால் இவள் வீட்டுக்கு செல்லாமல் அங்கே இருந்த லேபர் வார்டிலே ராத்திரி 9 மணி வரை இருந்தாள். ராத்திரி வலி தாங்க முடியவில்லை. டாக்டர் காலித் ஒரு எஜிப்சியன் டாக்டர், ஒரு ஆப்ஸ்டட்ரீஷியன், மகப்பேறு மருத்துவர், ராத்திரி ஷிஃப்ட்டுக்கு வந்த பொழுது இவளை அங்கே இருந்த ஒரு மொபைல் ஸ்கேன்ல ஆராய்ந்து பார்த்து விட்டு சிசேரியன் செக்ஷன் செய்வதற்கு ஒரு தீர்மானத்தை எடுத்து ஜின்சியின் இடத்திலே சொன்னார். ஆபரேஷன் தியேட்டருக்கு இவளை கொண்டு போனார்கள். ஆபரேஷன் தியேட்டர்ல ஜின்சிக்கு வயிறை திறந்து பார்த்த பொழுது ஏற்கனவே கிட்டத்தட்ட 1.5 லிட்டர் ரத்தத்தில் அந்த குழந்தை கிடந்தது, மரித்து போயிருந்தது. குழந்தை எடுத்த பொழுது பார்த்த பொழுது அந்த கருப்பை ஒரு கந்தல் துணி போல கிழிந்து போயிருந்ததை டாக்டர் கண்டார்.
மரித்த குழந்தையை வெளியே எடுத்துவிட்டு அந்த கருப்பையை மிகவும் கவனமாக மறுபடியும் தைத்து வயிற்றை மூடிவிட்டார். இவளுக்கு நினைவு திரும்பின பொழுது குழந்தையை காண விரும்பின ஜின்சியின் இடத்திலே டாக்டர் காலித் வந்திருந்தார். மற்ற மருத்துவர்களும் அவளோடு கூட பணி செய்கிற மற்ற செவிலியர்களும் இவளிடத்திலே சொன்னார்கள், ஜின்சி, இந்த கருப்பைக்குள் இனி ஒரு குழந்தை உருவாகும் என்று நீ எதிர்பார்க்க வேண்டாம். அது நைந்து போய் கிழிந்து போய்விட்டது என்று சொன்னபோது டாக்டர் காலித் சொன்னார், இல்லை, இந்த கருப்பைக்குள் கடவுளால் இன்னொரு குழந்தையை வைக்க முடியும் என்று டாக்டர் காலித் சொன்னார். டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போன பொழுது மறுபடியும் காலினுடைய வேதனை சகிக்க முடியாதபடி ஆகிவிட்டது. திரும்பவும் ஆஸ்பத்திரிக்கு வந்தாகிவிட்டது. இனி என்னென்ன டெஸ்ட் பண்ணணுமோ எல்லா டெஸ்டும் பண்ணியாச்சு. They understood. ஒரு எம்ஆர்ஐ பண்ணுகிற பொழுது அந்த டெக்னீஷியன் பாதியிலேயே எம்ஆர்ஐ நிறுத்திவிட்டு இவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டார். அடுத்த நாள் ரேடியோலஜிஸ்ட் டாக்டர்ஸ் வரவழைத்து இவர்களையும் வர சொல்லி எம்ஆர்ஐ செய்த பொழுது அவர்களுக்கு புரிந்த காரியம், இந்த குழந்தை இந்த சகோதரியினுடைய கழுத்திற்கு கீழே இருக்கிற தண்டுவடம் முழுவதும் புற்றுநோய் தீவிரமாக பரவி இருக்கிறதை கண்டார்கள். 4th ஸ்டேஜ் செகண்டரி மெட்டாஸ்டாட்டிஸ் என்று டாக்டர்கள் கண்டுபிடித்தார்கள். உடனே குவைத்தில் இருக்கிற மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவமனைக்கு இவளை ரெஃபர் செய்த பொழுது டாக்டர் ஸ்டீஃபன் இவளுடைய தண்டுவடத்தில் இருக்கிற அந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட், நிணநீர், அதை எடுத்து பயாப்சிக்காக அனுப்பினார். இது நடந்தது 2014 டிசம்பர் 30 அன்று. அந்த 2014 டிசம்பர் 30 அன்றைக்கு ரெஞ்சு தாமஸினுடைய சகோதரன் சவுதி அரேபியாவில் ஒரு நர்ஸாக வேலை செய்கிறார். அவர் ரெஞ்சு தாமஸை அழைத்து சொன்னார், என்னுடைய சிஸ்டர்-இன்-லா ஜின்சியினுடைய பாலடைந்து போன அந்த தண்டுவடத்தை மாற்றி வைப்பதற்காக புதிய தண்டுவடத்தோட ஒரு தேவதூதன் வந்து நிற்கிறதை காண்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை இதை உங்களிடத்திலே சொல்வதற்கு அறிவுறுத்துகிறார். என்னால் உறங்க முடியவில்லை. ஆனால் அந்த தண்டுவடத்தை அங்கே வைக்க வேண்டுமானால் நீங்கள் 2 பேரும் சீர் பொருந்த வேண்டும். சில தீர்மானங்களை இன்றைக்கு நீங்கள் எடுக்க வேண்டும். ஏற்கனவே இந்த குடும்பம் தங்களுடைய நீண்ட கால காத்திருப்புக்கு பின்பு வந்த அந்த குழந்தையை அவர்கள் இழந்து 2 குடும்பங்களும் நொறுங்கி போயிருக்கிறார்கள், விசேஷமாக பெற்றோர்கள். இப்பொழுது இவர்களுடைய ஜீவனுக்கு ஒரு அறுதி குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ரெஞ்சு தாமஸனுடைய சகோதரி இவளுடைய படுக்கைக்கு பக்கத்திலே வந்து நின்று இவர்களிடத்துல ஒரு வசனத்தை சொன்னார். நீ இந்த வசனத்தை மறுபடியும் சொல்லிக்கொண்டே இரு. சங்கீதம் 118:17, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்று ரெஞ்சு தாமஸனுடைய சகோதரி ரஜினி இவர்களிடத்திலே சொன்னார்கள். கொஞ்ச நேரத்திலே சிஸ்டர் பாபி, அவர்கள் இன்னொரு நர்ஸ், அவங்க கூட வேலை செய்யறவங்க, அவங்க வந்து ஜின்சியின் இடத்துல இதே வசனத்தை சொன்னார்கள். இவர்களை ஆவிக்குரிய வாழ்விலை வழிநடத்தின சிஸ்டர் ரேச்சல் ஒரு பெரிய அட்டையில இந்த வசனத்தை எழுதி கொண்டு வந்து இவர்கள் கையில கொடுத்து விட்டு அவர்கள் தங்களுடைய பணிக்கு சென்று விட்டார்கள். அந்த வசனத்தை இவள் தலைக்கு மேலாக மாட்டி வைத்திருந்தார்கள் சிஸ்டர் ரஜினி.
வருகிறவர்கள் போகிறவர்கள் எல்லாரும் இந்த வசனத்தை வாசிக்கட்டும். நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் என்கிற வசனத்தை வருகிறவர்கள் பார்த்துவிட்டு சென்று விடுவார்கள். இப்படி இந்த 30ஆம் தேதி அன்றைக்கு இப்படி ஒரு காரியம் இவளுடைய சகோதரன் மனோஜ்னாலே சொல்லப்பட்ட பொழுது இவர்கள் 2 பேரும் ஆண்டவருக்கென்று தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்து அந்த ஆஸ்பத்திரி அறையிலே போதகரையும் சக விசுவாசிகளை எல்லாரையும் அழைத்து ஆண்டவருக்கு முன்பதாக தாங்கள் கண்டறிந்த விசுவாசத்திலே நிலைத்து நின்று கொள்வோம் என்று அறிக்கை செய்யவும் அவர்களை வருத்தப்படுத்தினதற்கு மன்னிப்பு கோரவும் செய்தார்கள். டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி அன்றைக்கு ஆண்டு இறுதி ஆலய ஆராதனைக்கு போவதென்று புருஷனும் மனைவியும் தீர்மானம் எடுத்தார்கள். டாக்டர்கள் அறிவுரைக்கு எதிராக 2 பேரும் ஆராதனைக்கு சென்றார்கள். ஆராதனையிலே புதிய வருட வாக்குத்தத்தமாக சபையின் போதகர் ஆகாய் தீர்க்கதரிசியின் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனத்தை சபையிலே வாசித்தார். இப்போதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதியாகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திவாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 19ஆம் வசனம். களஞ்சியத்திலே இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளம் செடியும் ஒலிவ மரமும் இன்னும் கனி கொடுக்கவில்லையோ? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றார். இந்த வசனத்தை போதகர் சபையிலே வாக்குத்தத்தமாக வாசித்த பொழுது பரிசுத்த ஆவியினாலே ஜின்சி நிரப்பப்பட்டு தான் உட்கார்ந்திருந்த அந்த இருக்கையிலிருந்து தூக்கி எறியப்பட்டாள். ஆலய ஆராதனை நிறைவு பெற்று மறுபடியும் இவர்கள் ஆஸ்பத்திரியினுடைய வார்டுக்கே வந்து விட்டார்கள். ஜனவரி 1ஆம் தேதி 2015 ஜனவரி 1ஆம் தேதி மாலையிலே டாக்டர் ஸ்டீஃபன் அவங்களுடைய கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஜின்சியை அழைத்து சொன்னார், உன்னுடைய டெஸ்ட் ரிசல்ட்ஸ் வந்துவிட்டது, பயாப்சி ரிசல்ட்ஸ் நெகட்டிவ். உன் சரீரத்தில் எந்த அவயவத்திலும் ஒரு செல்லில் கூட கேன்சர் இல்லை என்று டாக்டர் அறிவித்த பொழுது மகிழ்ச்சியில் இந்த குடும்பம் மாத்திரமல்ல, இவர்களோடு கூட பணிபுரிந்த எல்லா மருத்துவர்களும் செவிலியர்களும் ஆனந்த கூத்தாடினார்கள். கர்த்தர் இவளுக்கு பூரணமாக கேன்சரில் இருந்து விடுதலையை கட்டளையிட்டார். வீட்டுக்கு சென்று விட்டார்கள். ஆனாலும் கால் வேதனை குறைந்த பாடில்லை. இவர்களை ஆவிக்குரிய வாழ்வில் வழிநடத்தின சிஸ்டர் ரேச்சல் இவர்களிடத்தில் வந்து சொன்னார், நீங்க 2 பேரும் இந்தியாவுக்கு போய் கொஞ்ச காலம் ஓய்வு எடுத்து விட்டு பாருங்கள் என்று இந்தியாவுக்கு இவர்களை அனுப்பிவிட்டார்கள். இவர்களை வரவேற்பதற்காக வந்த ஜின்சியினுடைய அப்பா தன்னுடைய பேர குழந்தை இறந்து போன வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய மகள் இப்படி நடக்க இயலாமல் இப்படி நொண்டி திரிகிறாளே என்று வருத்தம் தகப்பனுடைய இருதயத்தை மிகவும் கடினமாக அசைத்தது. ஆனால் அவர் ஏற்கனவே இவர்களிடத்தில் சொல்லியிருந்தார், நீங்க எப்படி சாமி கும்பிடுறீங்களோ அப்படி சாமி கும்பிடுங்க, உங்க வழி வேற என் வழி வேற என்று இவரிடத்திலே சொல்லியிருந்தவர் அன்றைக்கு இரவு தன்னோடு கூட படித்த அந்த ஊர்ல போதகராய் இருக்கிற போதகர் குஞ்சமோன் அவர்களை அழைத்து அவரிடத்திலே சொன்னார், எங்கள் வீட்டில் ஒரு 2-3 நாள் ஜெபம் வைங்க. போதகர் குஞ்சமோன் தன்னுடைய குடும்பத்தோடு கூட வந்து இவர்களை வீட்டிலே ஜெபம் ஆராதனை நடத்தி ராத்திரியில வீட்டுக்கு போகிறதுக்கு முன்புதான் உள்ள ஆராதனையில சொன்னார், ஜின்சியினுடைய அப்பாவின் இடத்துல நீங்களும் உங்க மனைவியும் 2 பேரும் நீங்க ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்து ஞான ஸ்நானத்துக்கு நீங்க தயாரானீங்கன்னா உங்கள் மகள் பூரண சுகமடைவாள் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே சொல்லுகிறார் என்று சொன்ன பொழுது ஜின்சியினுடைய தகப்பனால் முழு மனதோடு என் மகள் சுகமடைவாளானால் நிச்சயமாக நானும் என் மனைவியும்
ஞான ஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொன்னார்கள். அன்று இரவு நன்றாக தூங்கினார்கள். காலையிலே எழும்பின பொழுது ஜின்சி சாதாரணமாக மற்றவர்கள் நடக்கிறது போல சுகமாய் நடந்து கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்திகளை விவரிப்பேன். வேதவசனம் வாழ்வில் நிறைவேற ஆண்டவர் அவர்களுக்கு கிருபை பாராட்டினார். மறுபடியும் இவர்கள் திரும்பி குவைத்துக்கு வந்தார்கள். ஆண்டவர் தங்களுக்கு சொல்லியிருந்தபடியே கிட்டத்தட்ட 10 மாதங்கள் நிறைவான பொழுது அக்டோபர் மாதம் 2015 இவள் கருத்தரிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். அதே டாக்டர் காலித் இவர்களுடைய குழந்தையை சிசேரியன் செக்ஷன் செய்து எடுத்தார். 2019 வருஷம் மறுபடியும் ஒரு குழந்தை அதே கருப்பையிலே உருவாகி அதையும் சிசேரியன் செய்து எடுப்பதற்கு டாக்டர் காலித் மூலமாக ஆண்டவர் உதவி செய்தார். இன்றைக்கு இந்த குடும்பம் குவைத் தேசத்தில் ஆண்டவருக்கு பெரிய சாட்சியாக, ஆண்டவருடைய இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் என்கிறதுக்கு சாட்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சாட்சியின் மூலமாக உங்களில் யாராவது நீங்கள் நினைத்துக் கொண்டிருந்தீர்கள், என்னுடைய காரியங்களை குறித்தான் என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு கவலை உங்களுக்கு இருக்குமா? இந்த நாளிலே அதை ஆண்டவருக்கு